சாஸ்திர சம்ரட்சணம் லோக சம்ரட்சணம்ன்ற அந்த எண்ணத்தோடு கூட அந்த காலம் முதல் அத்வைத பரம்பரில் வந்து எல்லாரும் இது பண்ணிட்டே வந்திருக்கு. அதுதான் பெரிய விசேஷம். அத்வைதம் எத்திர துவைத்தம் நவித்தியதே தது அத்வைதம். எந்த இடத்துல இரண்டாம் வஸ்து தெரியாமல் ஒரே ஆத்மா மாத்திரம் தெரியுதோ அதுதான் அத்வைதம் அர்த்தம். அத்வைதம்னா இரண்டற்றதுன்னா அப்போ 3 இருக்கலாமா கேட்டான். அதுக்காக என்ன சொன்னாங்கன்னா 3 வச்சுன்னு திருப்பி அத்வைதம் வராது. எத்தனை துவைத்தம் நவித்தியது, எந்த இடத்துக்கு வந்தாக்க துவைதமே தெரியாமல் போகுமோ அப்போ 3 வந்தால் என்ன ஆகும்? அப்போ துவைத்தம் வந்துருமேங்க. 3 இருக்குமே 4 இருக்குமே. அதனால எந்த இடத்துல துவைத்தமே 2ஆம் வஸ்து 3ஆம் வஸ்து 4ஆம் வஸ்து தெரியாமல் இருக்குமோ அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதுதான் அத்வைதம்னு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே. அப்படிப்பட்ட அத்வைத ஸ்வரூபத்தை ஆதிசங்கர் ஒரே ஆத்மா தான் என்பதை நமக்கெல்லாம் நினைவுபடுத்தி அந்த ஆத்மசுகம்தான் நமக்கு எல்லாவித சம்சார பந்தத்திலேருந்து கயற்றி நம்மளை விடுதலையாக்கி நம்ம சொஸ்வரூபத்தை சொஸ்வரூப அனுசந்தானம் பக்தி நித்திய விதீயத்தை சுவாத்மதத்துவ அனுசந்தானம் பக்தி நித்தியபரேன்னு சொல்லி இப்படியாக இப்போ ஒரே ஆத்மா தான் இருக்கான்னா ஒருத்தர் ஞானி ஆகிட்டான்னா எல்லாரும் ஞானி ஆகிட முடியுமான்னு கேட்டான். ஒரே ஆத்மா தான் இருக்கு, அது அவர் புரிஞ்சுக்கிட்டான்னா வாஸ்துவம் அவன் புரிஞ்சான் நீ புரிஞ்சுக்கலையே. அதனால தான் நானாஜீவவாதம் ஏகஜீவவாதம்னு 2 திசா இருக்கு. தமிழில் கூட நானாஜீவவாத கட்டளைன்னு ஒரு புஸ்தகமே தமிழில் இருக்கு. அந்த மாதிரி அவாட்ட இருக்கிற ஸ்வரூபம் சின்னதாக இவன் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அது புரியாது. யார் ஒருத்தம் இந்த ஸ்வரூபத்தை அகண்டமாக பார்த்தானோ அவன் வரைக்கும் எந்த விதமான சுகதுக்கமோ பாகமோ ஒன்றும் தெரியாது, நித்திய வசுவே தெரியாது. அவன் சாப்பிட்றான் தூங்குறான் எல்லாம் பண்ணுறான்னா அது பழைய வாசனையில் ஃபேன் அடித்து நின்று ஒரு பழம் கொஞ்சம் நாய் சுற்றுற மாதிரி காற்றுல சுற்றுற மாதிரி அந்த வாசனையில் பண்ணிட்டு இருப்பானே தவிர நிஜமாக ஒன்றும் ஆத்மரூபமாக நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம தூங்குற மாதிரி நம்ம நடத்துகிற மாதிரி நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டான். அந்த வாசனையில் அவன் கதையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு காத்தாடி ஓடிட்டு இருக்க மாதிரி அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். இப்படியாக நம்மளுடைய ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்த சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி அதற்கு சாதனையாக ஷண்மத ஸ்தாபனம் என்று வைத்தார்கள். அந்த ஷண்மத ஸ்தாபனத்தை பார்த்தோம்னால் எல்லாம் ஒரே சுரூபம் தான். அதுலேயும் 6 சுவாமி மாதிரி நமக்கு தோணினாலும் கூட 6 ஒரே சுரூபம் தான். 7 சுரூபம் கிடையாது, 3 சுரூபம் கிடையாது, ஒரே சுரூபம் தான்.